இன்றைய தலைப்புச் செய்திகள். நாட்டை விட்டு வெளியேறும் பெருந்தொகை மக்கள். அரசு பேருந்தில் இருந்து தவறி விழுந்த பெண், வெளியாகிய அதிர்ச்சி காணொளி. ரஷ்யா மீது உக்ரைன் ஆளில்லா விமான தாக்குதல். ஜப்பானில் வேலை வாய்ப்பு, பல கோடி ரூபாய் பண மோசடியில் சிக்கிய நபர். யானை மீது மோதிய வாகனம், இருவர் பலி. இந்த வருடத்தின் முதல் 3 மாதங்களில் சுமார் 74,499 இலங்கையர்கள் தொழில் நிமித்தம் வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை பெரும்பாலான இலங்கையர்கள் குவைத் நாட்டிற்கு தொழிலுக்காக சென்றுள்ளனர் எனவும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலப்பகுதியில் தொழிலுக்காக வெளிநாடுகளுக்கு சென்ற ஆண் தொழிலாளர்களின் எண்ணிக்கை 39,900 எனவும் பெண்கள் 34,599 பேர் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த புள்ளி விபரங்களின்படி இலங்கையர்கள் கடந்த வருடங்களுடன் ஒப்பிடுகையில் தென்கொரியா, இஸ்ரேல் மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் தொழில் தேடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகியுள்ளன. இதன்படி 2024ஆம் ஆண்டின் முதல் 3 மாதங்களில் மாத்திரம் தென்கொரியாவிற்கு 2,374 பேரும், இஸ்ரேலுக்கு 2,114 பேரும், ருமேனியாவிற்கு 1,899 பேரும், ஜப்பானுக்கு 1,947 பேரும் சென்றுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி கரடிப்போக்கு பகுதியில் அரசு பேருந்தில் இருந்து பெண்ணொருவர் தவறி விழுந்து விபத்துக்குள்ளாகிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. குறித்த விபத்தானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. காயமடைந்த பெண் வேலைக்கு செல்வதற்காக அரசு பேருந்தில் பயணித்த போது தரிப்பிடத்தில் இறங்க முற்பட்டுள்ளார். இதன்போது பெண் இறங்குவதை அவதானிக்காத சாரதி பயணிகளை ஏற்றிய பின்னர் உடனடியாக பேருந்தை செலுத்தியுள்ளார். இந்த நிலையில் தவறி விழுந்த பெண் சிறு காயமடைந்துள்ளதுடன் கிளிநொச்சி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ரஷ்யாவின் ரோஸ்டோவ் பிராந்தியத்திலுள்ள ஒரு விமான நிலையத்தில் ஆளில்லா விமானங்களை சரமாரியாக பயன்படுத்தி குறைந்தது 6 இராணுவ விமானங்களை அழித்ததாகவும் மேலும் 8 விமானங்களை மோசமாக சேதப்படுத்தியதாகவும் உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் ரஷ்ய பாதுகாப்பு அதிகாரிகள் 44 உக்ரைனிய ஆளில்லா விமானங்களை தாம் இடைமறித்ததாகவும் ஒரு மின் துணை நிலையம் மட்டுமே தாக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளனர். இந்த தாக்குதலானது போரில் கீவின் மிகப்பெரிய வான்வழி தாக்குதல்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. சமீப வாரங்களில் உக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்கள் உட்பட சிவிலியன் உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களை ரஷ்யா தீவிரப்படுத்தியுள்ளது. இதன்போது உக்ரைனின் ஆளில்லா விமான தாக்குதலில் விமான நிலையத்தின் பணியாளர்களில் சுமார் 20 பேர் கொல்லப்பட்டனர் அல்லது காயமடைந்தனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் உண்மையாக இருந்தால் குறித்த தாக்குதல் உக்ரைனின் மிக வெற்றிகரமான எல்லை தாண்டிய தாக்குதல்களில் ஒன்றாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது. இதேவேளை கடந்த அக்டோபரில் அமெரிக்காவால் நன்கொடையாக வழங்கப்பட்ட நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்ய ஆக்கிரமிப்பு பிராந்தியங்களில் உள்ள 2 விமான நிலையங்களில் 9 ரஷ்ய உலங்கு வானூர்தி அளித்ததாக உக்ரைன் தெரிவித்துள்ளது. ஜப்பானில் வேலை வாங்கி தருவதாக கூறி 20 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் தம்புலை பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மாகாண சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி தெரிவித்துள்ளார். இவர் ஜப்பானிய மொழி ஆசிரியர் போல் நடித்து ஜப்பானுக்கு பணிக்கு அனுப்பி பலரிடம் இருந்து 5 லட்சம் முதல் 20 லட்சம் வரை பணத்தை பெற்றுக்கொண்டுள்ளதாக போலீஸ் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபரிடம் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மொரகுகந்த நீர்த்தேக்க வீதியில் இருந்து நாவல நோக்கி பயணித்த சிறிய பாரவூர்தி ஒன்று காட்டு யானை மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளதுடன் 6 பேர் காயமடைந்துள்ளதாக நாவல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து மொரகுகந்த வதுரமுள்ள பிரதேசத்தில் நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் விபத்துக்குள்ளான பாரவூர்தி சாரதி உட்பட 9 பேருடன் பயணித்துக் கொண்டிருந்த போது வீதியின் குறுக்கே வந்த காட்டு யானை மீது
மீது மோதியதில் வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் பாரவூர்தியின் பின்புறத்தில் பயணித்த இருவர் படுகாயமடைந்து ஹொங்கவெல தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த ஏனைய 6 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களில் 2 மேலதிக சிகிச்சைக்காக மாத்தளை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தின் பின்னர் இந்த பாரவூர்தியின் சாரதி தப்பிச் சென்றுள்ளதாக நாவல காவல்துறையினர் மேலும் தெரிவித்தனர். இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன.